Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர். ஆல்ரெடி நம்ம மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸாம் ரொம்ப நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு 1 வீக்கில் நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சில பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல், நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ரிவிஷன். இன்னும் சில பேர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1 வீக் ரிவிஷன்ற மாதிரி. 15th மேபி 15th சில டிஸ்ட்ரிக்டில் 15 தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டு அண்ட் தென் +1 +2க்கு 10th செப்டம்பர் 10, மற்ற கிளாஸஸ்லாம் 15 சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரிவிஷனை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா உங்களோட ஷெட்யூல் உங்களுக்கு தான் தெரியும். அதனால் உங்களோட அந்த ஷெட்யூல் வைஸில் ரிவிஷனும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓவரால் 100 மார்க்ஸில் 14 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, நீங்கள் வந்து ரஃப் ஒர்க்கில் போட்டுட்டு ஒன்ஸ் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு ட்விஸ்ட் பண்ணி நம்ம தப்பு பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சரும் இதில் கொடுத்துருப்பாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அது ப்ளஸ்ஸா மைனஸா மல்டிப்ளிகேஷனாக என்ன, ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி சின்ன மிஸ்டேக்ஸு இந்த மாதிரி பண்ணும் போது வரக்கூடிய ஆன்சரும் நமக்கு வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து ரோமன் நம்பர் 2 ஆன்சர் எனி 10 questions. கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி கொஷின். ஓவரால் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்ட பிறகு எல்லா சாப்டர் வைஸ் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்லேயும் எக்ஸாம்பிள் சம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே தரவாக இருக்கீங்க. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே தரும். எக்ஸசைஸ் சம்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தரோன்னா இதில் நீங்கள் ரிவிஷன் அதாவது ஓரலாக இல்லாமல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிட்டனில் எழுத சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்களுடைய மார்க்ஸ் சப்போஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களால் வந்து வித் சாய்ஸில் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுது, வித்தவுட் சாய்ஸில் எத்தனை கொஷின்ஸ் உங்களால் தெரியலை அப்படின்றத, உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளோ தெரியாது எவ்வளோன்ற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க, ஓவரால் 100க்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க, உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக தேவை இந்த ரிவிஷனை பொறுத்த வரைக்கும். கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணவே டைம் இல்லை மேம், ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டைம் அலாட் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களை ஃபர்தர் எக்ஸாம்ஸ்க்கும் இதை மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் செல்ஃப் டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்க. எல்லாமே செல்ஃப் அப்படின்னும் போது அதில் தப்பு பண்ணுறது எல்லாமே நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ண போகிறீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் படிக்கலையோ அதை வந்து பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் என்னென்னலாம் வந்து ஹோல்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக அடைக்க போகிறீங்க. சரிங்களா? உங்களோட மார்க்ஸு எங்கெல்லாம் போகுது அப்படின்ற ஹோல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஹோலாக பார்த்து ஃபில் பண்ணும்போது அப்போது எல்லா ஹோலும் ஃபில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஓவரால் எல்லாமே தரோவாக இருப்பீங்க. சரிங்களா? ஸோ 100 மார்க்ஸ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். செல்ஃப் டெஸ்ட், செல்ஃப் அனலைஸ், செல்ஃப் எவாலுவேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணும்போது அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது ஓகே இதை நம்ம வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தோம், அந்த டைம் நமக்கு இது மிஸ்டேக் ஆச்சு, அப்போது இது தானேன்ற மாதிரி உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கிளியராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓவரால் இதில் என்னென்ன அதாவது எக்ஸசைஸ் எந்தெந்த எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி கொஷின் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க் வரும், ஒரு 5 மார்க் வரும் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிங்க. 1 மார்க் முடிச்சிட்டிங்களா, அடுத்த பார்ட் என்ன, கிராஃப் இருந்தால் கிராஃப், ஜியாமெட்ரி இருக்கா ஜியாமெட்ரி, ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி அதை முடிச்சிட்டிங்களா, அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின், ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நமக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே இப்போ வந்து நான் 50 மார்க்ஸ்க்கு படிச்சிட்டேன், 70 மார்க்ஸ்க்கு படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் நமக்கு நாமே பண்ணிக்கிறது. சரிங்களா? இன்னும் இவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்டிலும்
70 மார்க்ஸ்க்கு ரெடி பண்ணோம், ரிமைனிங் 30 மார்க்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்து ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். இப்போ இது வந்து ஜாமெட்ரி இருக்கு இல்லையா, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி 2 × 8 = 16 மார்க்ஸ். ஸோ 8 மார்க்ஸில் நமக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் சொன்னேன், ரெண்டுமே வந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் சாய்ஸில் 16 மார்க்ஸ் ப்ளஸ் 14 1 மார்க்ஸ், டோட்டலாக இதிலே நமக்கு 30 மார்க்ஸ் கிடச்சிடுது. ரிமைனிங் 70 மார்க்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர், இது எல்லாமே நம்ம தரோவாக இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்மளோட பிளானிங் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா உங்களோட மார்க்ஸ் ஸ்கோரிங்கும் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஈவன் நான்லாம் இத்தனை நாள் வந்து மேக்ஸ் நான் ரொம்ப டஃப்னு நினச்சிட்டு இருந்தேன் மேம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுமா, இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் எல்லாருமே சென்டம் எடுக்கணுன்ற மாதிரி விஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொஞ்சம் எஃபர்ட்டை வந்து இன்னும் 1 வீக் தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்ற ஆப்ஷன் இருக்கும் கமெண்ட் செக்ஷனில், ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.